ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நல்ல சத்தமாக, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, மலை போல பிரச்சனை வந்தாலும் அதை பனி போல உருக வைக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி என்னை பாதுகாப்பார். தீங்கும் என்னை அணுகாது. நான் இயேசுவின் இரத்தத்தாலே நான் மறந்திருக்கிறேன். அவருடைய இரத்தத்தாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளது. அவர் இரத்தத்தாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அவர் இரத்தத்தாலே நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் இரத்தத்தாலே எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபை என் மேல் இருக்கிறது. எந்த பிரச்சனையும் என்னை தொட முடியாது. நான் திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்வேன். நான் திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்வேன். எந்த பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் உன்னதமானவரின் மறைவிலே மறைந்திருக்கிறேன். நான் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கியிருக்கிறேன். சொல்லுங்க, பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் என்னை சேதப்படுத்த முடியாது. என்னை சேதப்படுத்த முடியாது. என் தேவன் என்னோடு இருந்து என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை. என்னை அவர் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறார். என் தேவைகளை சந்திக்க முடியும். என் தேவைகளை சந்திக்க முடியும். கர்த்தரோ என்னோடு பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். நான் வெட்கப்பட்ட இடத்துல நான் தலை நிமிருவேன். நான் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வேன். தாவீது சிறியது முதல் பெரியது வரை திருப்பி கொண்டது போல நானும் 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 இழந்தது எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேன் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, நான் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேன். பேசினா தான் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களிலே தகப்பன் உடனுக்குடன் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சில கிருபைகளை உங்களுக்கு கொடுக்குறார். அப்பா, எவ்வளோ சந்தோஷமா ஆமேன் போடுறீங்க. அல்லேலூயா. காலையில் ஜெபிச்சா சாயங்காலம் அற்புதம். ஒன்றும்ல, உங்களுக்கு நிரந்தரமான வேலை வரப்போகுது. யார் கவர்மெண்ட் வேலை விரும்புகிறீங்களோ கவர்மெண்ட் வேலை வரப்போகுது. யார் எல்லா கடனையும் இந்த மாதத்துக்குள்ளே அடைக்க போகிறேன்னு விரும்புகிறீங்களோ கடனை அடைக்க போகிறீங்க. யார் அடகு வச்ச நகையை போகிற திருப்ப போகிறேன்னு சொல்கிறீங்க, இல்லை திருப்ப போகிறீங்க. ஆமே. திருப்பிடலாமா? திருப்பிடலாமா? இழந்ததை எடுத்துக்கலாமா? கவர்மெண்ட் வேலையை வாங்கிடலாமா? சாதிக்காத சாதிக்கலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அப்பாட்ட கேட்டால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. என் நாமத்தில் என்ன வேணாலும் கேளுட்டார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நான் என்ன வேணாலும் கேட்பேன், அவர் கொடுப்பார். அல்லேலூயா. ரைட், ஓகே. இப்போ நான் சொல்ல போகிற காரியம் காலையில் கேட்டால் சாயங்காலம் கிடைக்கும். அல்லேலூயா. காலையில் கேட்டால் சாயங்காலம் கிடைக்கும். அது எப்படி தருவார் அப்படி இங்கே கேட்கலாம். அது எப்படி தருவார்? வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒழியாதுன்னு சொல்லியிருக்கிறார்ல. ஆமாவா இல்லையா? அப்போ அவர் தான் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிட்டேன்னா நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்டார். ஓகே, சொன்னாரே இல்லையா? கேட்கிற எவனு பெற்றுக்கொள்வான் சொன்னாரே இல்லையா? ஆமென் சொல்லுங்க. தேடுகிற எவனு கண்டடைவான் சொன்னாரா இல்லையா? என் வார்த்தை உங்கள்கிட்ட நிலைச்சிருந்தா கேட்டுக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் கிடைக்கும் சொன்னாரா இல்லையா? ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் சொன்னாரா இல்லையா? அல்லேலூயா. சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க, சொன்னாரு. சொல்லுங்க, அவர் சொன்னதை செய்வாரு. அவர் வாக்குத்தத்தம் பண்ணியவர் உண்மை உள்ளவர். கண்டிப்பா அவர் வாக்கை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவாரு. நீங்க பேசாம கதை நடக்கவே நடக்காது. சொல்லுங்க, கண்டிப்பா அவர் எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, கண்டிப்பா அவர் எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார். நான் பெற்றுக்கொள்வேன். நான் கேட்பேன், அவர் கொடுப்பார். நான் பெற்றுக்கொள்வேன். நான் கேட்பேன், அவர் கொடுப்பார். நான் பெற்றுக்கொள்வேன். இன்னும் சத்தமா சொல்லுங்க பாப்போம். நான் கேட்பேன். நான் கேட்பேன். இப்படி சொல்லுங்க, நான் கேட்பேன், ஏசப்பா தருவாரு, பெற்றுக்கொள்வேன். எல்லாம் சொல்லுங்க, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நான் கேட்கறது இல்லாமல் இருந்தாலும் எனக்காக உருவாக்கி கொடுப்பார். கையை தட்ட அப்பாவுக்கு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் கேட்ட காரியம்
இந்த பூமியில இல்லாம இருந்தாலும் சரி, எனக்காக என் அப்பா உருவாக்கி தருகிறவர், எனக்காக அப்பா உருவாக்கி தருகிறவர், அவர் எனக்கு உருவாக்கி தருவார். அல்லேலூயா. நல்ல ஜோரா கைத்தருங்க, டப டப டப. அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. நாளைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலையை கர்த்தர் ஆயத்தம் பண்ண போறாரு. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வரப்போகுது. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. உங்க சாபம் போச்சு, உங்க துக்கம் போச்சு, உங்க துயரம் போச்சு. நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துச்சு. குடு 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 குடு. ஓ, உன் சாபம் போச்சு, உன் சாபம் போச்சு, உன் துக்கம் போச்சு. ஓ, நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது. குடு 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 குடு. ஓ, குடு 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 குடு, நல்ல காலம் வருது. ஏசப்பா வர்றாரு, ஏசப்பா வர்றாரு. உன் வீட்டுக்கு நல்ல நல்ல நேரம் வந்துருச்சு. உன் வீட்டுக்கு ஏசு வர்றாரு, உன் வீட்டுக்கு ஏசு வர்றாரு, ஏசு வர்றாரு, ஏசு வர்றாரு. அவரை பிடிச்சுக்கோ, அவரை பிடிச்சுக்கோ. ஏசு வர்றாரு, ஏசு வர்றாரு. அம்மா 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 பிடிச்சுக்கம்மா. நல்ல காலம், நல்ல காலம். கையா தட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களுக்கு நல்ல காலத்தை, நல்ல நேரத்தை, நல்ல சமயத்தை உங்களுக்கு கொடுக்கிற நேரம் இப்போது இந்த நாட்களிலே உங்களுக்கு இந்த மாசத்துல இருந்து 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகி விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமென். நல்லா கவனிங்க. இந்த நேரத்தில் தயவுசெய்து யாரும் வெளியே எந்திரிச்சு போயிடக்கூடாது. நான் சொல்கிற பாயிண்ட்டை கரெக்டாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சொல்கிற மாதிரி ஜெபிங்க. ஒரே நாள் எல்லாம் சொல்லுங்கள். யாக்கோப்பு ஒரு நைட்டு ஜெபிச்சு அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். நானும் ஒரு நைட்டு தான், ஒரு நாள் தான் அற்புதம் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. மழை போல பிரச்சனை இருந்தாலும் என் அப்பே ஏசப்பா பனி போல உருக வைப்பார். சொல்லுங்கள். எனக்கு வெற்றியினால், எனக்கு ஜெயத்தினால், எனக்கு சுகத்தினால், எனக்கு சமானத்தினால் ஆரம்பமாகிவிட்டது. ஆமென். ரைட், ஓகே. வாசியுங்கள். சங்கீதம் கரெக்டாக பார்க்கணும், கரெக்டாக நோக்கணும், கரெக்டாக எழுதி வைக்கணும். நான் சொல்கிறத அப்படியே செய்ய போகிறீங்க. நாளை சாயங்காலம் உங்களுக்கு அற்புதம். சங்கீதம் 18:6. ஒரு அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. எனக்கு யாரும் வாயை திறக்காம இருக்கக்கூடாது. வாயை திறக்கிறீங்க, அற்புதம் வரப்போகுது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்கு, சொல்லுங்க. எனக்கு உண்டான நெருக்கத்தில், எனக்கு உண்டான பிரச்சனையில், எனக்கு உண்டான சண்டையில், எனக்கு உண்டான அவமானத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இப்போ நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு உண்டான சொல்லிட்டு மீதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுங்க பார்ப்போம். எப்படி கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? நெருக்கம் என்ன நெருக்கம்? ஆகா, 1 கடன் பிரச்சனை இருக்கான், 2 பிரிவினை இருக்கான், 3 சண்டை இருக்கான், 4 ஒரு நிலையான வேலை இல்லாத இருக்கான், 5 நிரந்தர வருமானம் இல்லை, 6 பிரச்சனை, வட்டி கட்டுற நிலைமை, இப்படி நெருக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் இவர் எப்படி சொல்றாரு? நான் நான் எப்படி போட்டிருக்கு? எனக்கு உண்டான, அல்லேலூயா, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து விடுதலை கொடுத்தார். இப்போ கவனிங்க. இப்போ ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை, என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிட்டு. இப்போ நீங்கள் கூப்பிடும் போது உங்கள் சத்தம், உங்கள் வேண்டுதல், உங்கள் விண்ணப்பம், உங்கள் கூக்குரல், உங்கள் அபயம் அவருடைய சந்நிதியில் போய் அவர் செவியில, எல்லாம் சொல்லுங்க, நான் கூப்பிட்டேனா
என் விண்ணப்பம் அவர் சந்நிதிக்கு போய் அவர் செவியில ஏறப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க ஜெபிப்பதற்கு முன்னால, துதிப்பதற்கு முன்னால, ஆராதிப்பதற்கு முன்னால ஒரு நினைவு உங்களுக்கு வரணும். என்ன நினைவு உங்களுக்கு வரணும்னு கேட்டா, நான் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட போறேன், நான் அவரை நோக்கி அபயம் விட போறேன், அவர் சந்நிதியில் என் விண்ணப்பம் போக போகுது, அந்த சந்நிதியில் அவர் விண்ணப்பம் போய் அவர் செவிக்கு போக போகுது, என் வாழ்க்கை இன்னைக்கு இனிமையாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. இப்போ ஜெபிப்பதுக்கு முன்னால் ஒரு அறிக்கை பண்ணணும். என்ன சொல்லணும்? நீங்கள் தேவ சமூகத்துக்கு விண்ணப்பத்தை வைப்பதுக்கு முன்னால், துதிப்பதுக்கு முன்னால் ஒரு அறிக்கை பண்ணணும், ஒரு வார்த்தை சொல்லணும், ஒரு வார்த்தையை நினைக்கணும். அல்லேலூயா. நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், நான் ஜெபிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், அம்மா நான் ஜெபிக்க போகிறேன், நான் நெருக்கத்தில் இருக்கேன், நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறேன், நான் அவரை நோக்கி அபயப்பட போகிறேன், என்னுடைய வேண்டுதல் அவர் சந்நிதிக்கு போகுது, அவர் செவிக்கு போகுது, இன்னைக்கு நான் ஜெயத்தை பார்க்க போகிறேன், வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு நினச்சிட்டு, அப்படின்னு பேசிட்டு நீங்கள் ஜெபத்தில் முத என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு முன்னமே உங்கள் நினைவு, உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஜெபிக்க போகிறேன், என் ஜெபம் அவர் சந்நிதிக்கு போக போகுது, எனக்கு இன்னைக்கு ஜெயம் கிடைக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லைண்ணா நீங்கள் ஒன்று செய்யுங்க, இந்த வசனத்தை அப்படியே வாசித்துருங்க. ஏன்னா முதல் என்ன போட்டிருக்கு? எனக்குன்னு போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? சொல்லுங்க. எனக்கு சொல்லுங்க. எனக்கு 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 உண்டான நெருக்கத்தில், எனக்கு உண்டான கடன் பிரச்சனையில், எனக்கு உண்டான பலவீனத்தில், எனக்கு உண்டான நிந்தையில், எனக்கு உண்டான அவமானத்தில் கர்த்தரை நோக்கி அபயப்பட போறேன். ஹலோ, புரிஞ்சுச்சா? புரிஞ்சுட்டா? புரிஞ்சுட்டா? எப்படி சொல்லுவீங்க? யாரை நோக்கி? யாரை நோக்கி அபயம் விட போறேன்? எப்படி அபயம் விட போறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஐயா? உங்களுக்கு வேலை இல்லாத பிரச்சனையா? அதை சொல்லுங்க. ஓகே. அடுத்து கடன் பிரச்சனையா? அதை சொல்லுங்க. அந்த மேட்டரை சொல்லிட்டு நான் அபயமிட போறேன், அபயமிட போறேன், என்னுடைய விண்ணப்பம் அவர் சந்நிதிக்கு போக போகுது. எங்க சொல்லுங்க? நான் அபயமிட போறேன், என் விண்ணப்பம் அவர் சந்நிதிக்கு போக போகுது, அவர் செவிக்கு ஏறிட்டு. அல்லேலூயா. இந்த மைண்டுக்கு நீங்க வந்துருங்க ஃபர்ஸ்ட். ஓகே. வந்துட்டு அடுத்து ரெண்டாவது ஒரு காரியம் செய்யணும். ஹலோ, என்ன செய்யணும்? எங்க சொல்லுங்க? அடுத்து ரெண்டாவது ஒரு காரியம், சங்கீதம் 139 23 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை என்ன செய்யும்? அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னால என்ன செய்யணும்? உங்க இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது, உங்கள் ஆத்துமா எப்படிப்பட்ட ஆத்துமா இருக்கிறது. என்ன போட்டிருக்க? தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அப்படின்னா நீங்க ஜெபிப்பதற்கு முன்னால உங்க இருதயத்தை ஆராய்ச்சி பண்ணணும், உங்க சிந்தையை ஆராய்ச்சி பண்ணணும். எப்படி நினைச்சிருக்கீங்க, எதை நினைச்சிருக்கீங்க, எதை சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க? ஒருத்தனை அடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒருத்தர் கீழே விழுகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அவன் ஒன்றுமில்லாமல் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி நினச்சி நீங்கள் என்ன செய்யாதீங்க, வராதிங்க. அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே என் இருதயத்தை நீங்கள் இப்போ ஆராய்ந்து பாருங்கள், என் சிந்தையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நான் யாரையும் பழி வாங்குற எண்ணம் என்கிட்ட கிடையாது, யாரையும் விளைவிக்கிற எண்ணம் என்கிட்ட கிடையாது, எந்த பிரிவினை என்கிட்ட கிடையாது, எந்த சண்டை என்கிட்ட கிடையாது, எந்த பொய் பித்தலாட்டம் என்கிட்ட கிடையாது. நான் உண்மையாக உடைய சமூகத்தில் இருக்கிறேன். அதனால நான் கேட்க போற காரியத்தை நீ கொடுக்க போறீங்க. ஆனா அதுக்கு முன்னால என் இதயத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க, என் ஆத்மாவை ஆராய்ச்சி பண்ணுங்க. யாரையாவது நான் கெடுத்து இருக்கிறேனா? யார் வழியை தலையிட்டு இருக்கிறேனா? நான் பாவத்தை அறிக்கிட்டு இருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாரும் என்று நீங்க என்ன செய்யணும்? மார்க் 9 சொல்லப்பட்டிருக்கு, நீ நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு பேரில் குறை இருக்குமானால் அந்த குறையை நீ என்ன செய்யணும்? மன்னிக்கணும் சொல்லப்பட்டிருக்கு.
குறைய வச்சுட்டு ஜெபிக்க கூடாது. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே, எல்லாம் சொல்லுங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்கிட்ட இருக்குமானால், வழி என்கிட்ட இருக்குமா என்று நீங்க சோதித்து என்னை நித்திய வழியில, நிரந்தர வழியில, அற்புத வழியில, அதிசய வழியில, வெற்றியின் வழியில, விடுதலையின் வழியில, சுகத்தின் வழியில, செழிப்பின் வழியில என்ன நடத்துங்கப்பா. ரம்ம கப்ப கால தீசாத்து ரத்துட்டா கீழ ரம்மக்க மகு ரமுலக்க ரக்க தன்னக்க இருப்போ ரத்துன மாக்காலாதார கசப்பான எண்ணத்தை வெளியே போடு இயேசுவின் நாமத்தில். நிந்த அவமானத்தை வெளியே போடு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஜெபிப்பதுக்கு முன்னாலே, தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்னால உங்க ஆவி, உங்க ஆத்மா, உங்க சரீரம் எப்படி இருக்கு அதை ஆராய்ந்து நீங்க பார்த்துட்டு நீங்க அப்பாட்ட சொல்லணும், ஆண்டவரே என் இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க, என் நினைவை மட்டும் பாருங்க, நான் என்ன நினைச்சிருக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாரும் செழிப்பாக வாழணும், எல்லா பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் போய் உட்காந்து ஜெபிச்சேன்னா என்கிட்ட எந்த குற்றமும் இல்லை, நீங்கள் சோதிச்சு பாருங்கன்னு சொல்லி நான் தைரியமாக அப்பாட்ட கேட்கலாம். நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முழங்கால் படிக்கிறதுக்கு முன்னால், துதிப்பதுக்கு முன்னால், தேவனே என்னை ஆராய்ந்து பாரு, என் சிந்தையை ஆராய்ந்து பாரு, நான் யார் வாழ்க்கை என்னை கெடுக்கல ஆண்டவரே, யாருக்கு துரோகம் பண்ணல ஆண்டவரே, அப்படிப்பட்ட யாரையும் கெடுக்கிற சிந்தை இருந்தா நான் இப்போ எடுத்து போட்டுறேன் அப்படிங்கிற அந்த காரியத்தில் நீங்கள் ஒப்புரவு ஆகணும். அதை நீங்கள் நினைக்கணும், அதை நீங்கள் சிந்திக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என் சிந்தையை ஆராய்ந்து பாரும். தேவனே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே இருக்குமானால் அதை எடுத்து போட்டு என்னை நித்திய வழியிலே என்னை நடத்துங்க. அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? முதல் என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி அபயமிட்டு, அதாவது இங்கே இருங்க, வந்து நான் கேட்டால் அவர் கொடுப்பாருங்கிற நினைப்பு நம்மளுக்கு வரணும். சந்தேகம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ இந்த மோவியை உட்காந்துருக்கு, எனக்கு ஒரு 500 ரூபா தேவை, மோவியிட்ட போய் கேட்போம் அப்படின்னு நினச்சிட்டு நான் போகிறேன், கேட்குறேன், கொடுக்குது, வந்துட்டேன். அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்கிறேன்? நான் கேட்க போகிறேன், அது கொடுக்க போகுது. நான் கேட்க போகிறேன், அது கொடுக்க போகுது, நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அப்படி நினச்சது என்ன செய்கிறேன்? நான் போகிறேன், கண்டிப்பாக கிடைக்கும். அது வச்சுருக்கேன், அது எப்போதுமே பாக்கெட் மணி ஒரு 2000 வச்சுருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக ஒரு 500 ரூபா கொடுக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நான் கேட்க போகிறேன், அது கொடுக்கும். அதோட நினைச்சேன், அப்படியே போகிறேன், கேட்குறேன், கொடுக்குது, வாங்கிட்டு வரேன். ஓகே. அப்போ இதே போல் நீங்கள் அப்பாட்ட போகும்போது, நான் அப்பாட்ட கேட்க போகிறேன், கொடுக்க போகிறாரு, வாங்க போகிறேன், நான் அப்பாட்ட கேட்க போகிறேன், கொடுக்க போகிறேன், வாங்க போகிறேன் அப்படிங்கிற நினைப்பில், அப்படிங்கிற நினைவில், அப்படிங்கிற சிந்தையில் நீங்கள் அப்பா சமூகத்துக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வரணும். ஓகே. அல்லேலூயா சொல்லுங்க. நான் கேட்பேன், அவர் கொடுப்பாரு, நான் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நோட் பண்ணி வச்சுங்க, வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா? நல்லா கவனிக்கணும். இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் கேட்டுட்டு கரெக்டாக, இப்போ வந்து இது வரைக்கும் நீங்கள் டக்குனு முழங்கால் போட்டு துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு பாட்டு பாடுவீங்க. ஆண்டவர் இந்த நாளுக்கு உண்டான எல்லா தேவையில செஞ்சு தாப்பனே, ஒருத்தனுக்கு 10,000 கொடுக்கணும், நீங்கள் 10,000 தாங்க அப்படின்னு கேட்டுருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்தோடனே முழங்கால் படியிட்ட உடனே நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்கள் சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்கள் நினைவு எப்படி இருக்குது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேலைக்கு போலையா? வீட்டுக்கு டக்குன்னு வேலைக்கு போகாமல் இருப்பேன். இன்னைக்கு வேலைக்கு போலையா விளங்காதவனே, உருப்படாதவனே, உன்னை கட்டி இனத்தோட சுகத்தை கண்டேன், என் வாழ்க்கையே போச்சுடா, உன்னை கல்யாணம் முடிச்ச காலத்துலேருந்து கணக்காரனாக தான் இருந்துக்கிட்டு இருக்க, இப்படி ஆகிவிட்டனே, விளங்காதவனே, உருப்படாதவனே, உங்கள் அம்மா மாதிரி வந்து எனக்குன்னு வாட்சி தொலைச்சிட்டியடா, இதே பொழப்பு தாண்டா, போடா அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை கையில் எடுத்துட்டு, அக்கா ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சர்ச்சுக்கு போகிறேன், நீங்களும் வர்றீங்களா சர்ச்சுக்கு, அங்கே போய் முக்காடு போட்டுக்கிட்டு, ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே
திறக்க. அப்பா ஜெபத்தை கேட்பாரு, ஜெபத்தை கேட்பாரு. இங்கே என்ன சுமந்துக்கிட்டு இருக்கேன், விளங்காதவனை உறுப்பின வஞ்சிப்புட்டு அவன் மேலே கசப்பை சுமந்துக்கிட்டு வந்து முழங்கால் போடிக்கிட்டு முக்காடு போடும்போது அப்பா பார்ப்பாரு, உன் பக்கத்திலே வரமாட்டார். என்ன செய்ய மாட்டார்? அப்போ என்ன செய்யணும்? ஓ இதயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். இதயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை வெளியேற்றணும். என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை என்ன செய்யணும்? வெளியேற்றணும். ஆராய்ந்து நீ சொல்லணும், ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறேன், என் இதயத்தை இப்போ உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறேன், என்ன நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, என் சிந்தையை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், என் சிந்தையில் என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னு தைரியமா உற்சாகமா உயிரோட அவர்கிட்ட நீங்கள் அப்பாட்ட என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படி சொல்லும் போது அப்பா என்ன செய்வார்? பாப்பார், ஆகா என் பிள்ளைகிட்ட உள்ளத்தில் ஒன்றுமே கசப்பில்லடா, சண்டை இல்லடா, பிரிவு இல்லடா, பொய்யிலடா, எந்த குற்றம் இல்லை, யாரையும் குறை சொல்லாமல், யாரும் இல்லை கசப்பு இல்லாமல் பியூர் இருதயமாக இருக்க என் மக, அப்படியா மகளே, சொல்லும் மகளே உனக்கு நான் தர்றேன் அப்படின்றவார். அல்லேலூயா. வராபார் போராபார் சேலையை கட்டிக்கிட்டு விளங்காதவன் பக்கம் உயிரை விட்டு விட்டு பேசாத சரியான ஆள் கிடையாது அப்படின்னு வந்துவிட்டு இங்கே வந்து தோத்தரிப்பேன் தோத்தரிப்பேன் ஏ சுராஜனே அப்படி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நீ விழுந்து விழுந்து 3 மணி நேரம் ஜெயிப்ப, விழுந்து விழுந்து 6 மணி நேரம் ஜெயிப்ப, 3 நாள் உபவாசம் இருப்ப. ஆனால் இங்கே உள்ள என்ன இருக்கும்? உள்ள கசப்பு. என்ன செய்றீங்க? நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிச்சாலும் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். இருதயத்தை திறந்து கொடுக்குற ஒரு கிருபை உங்களுக்கு வரணும். அல்லையா சொல்லுங்க. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க, அப்போ தான் புரியும். இப்ப சொல்லுங்க, தேவனே என்ன சோதித்து, என் ஆவி ஆத்மாவை சோதிச்சு, என் சிந்தனை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்கா பார்த்து என் வழியை செவ்வாய்ப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ புரியுதா உங்களுக்கு? கேட்டால் கிடைக்குங்கிற ஒரு மைண்டு வரணும். 2வது நம்முடைய இதயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. 3வது வாசிங்க, சங்கீதம் 32:5-6. என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரீர் என் பாவத்தில் வந்த தோஷத்தை மன்னித்து இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிராயம் என் மேல வந்து மோதினாலும் அது என்னை எப்போ அணுகாது. அதாவது மிகுந்த ஜலப்பிராயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகுந்த போராட்டம், மிகுந்த பிரச்சனை, கொடிய ஒரு போராட்டம், மரண போராட்டம் வந்தாலும் அது உங்க பக்கத்தில் என்ன செய்யாது? அது வராது. இந்த 2 வசனத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சத்தியம் அடங்கியிருக்கு. இங்கே எனக்கு தோஷம் என்ன தெரியுமா? பெரிய சாபம். பார்த்துங்க தோஷங்கிறது. அப்போ பாவம் செய்யும் போது தோஷம் வந்துடும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் எப்படி சொல்லணும்னு கேட்டால், என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து சொல்லுங்க, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து. அப்புறம் என்ன போட்டிருக்கு? இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்திலே, வெற்றி கிடைக்கும் காலத்திலே, ஜெயம் கிடைக்கும் காலத்திலே பக்தி உள்ளவன் எவனோ அவனை நோக்கி என்ன செய்வான்? அப்போ நம்ம பாவத்தை அறிக்கிறோன்னு, அக்கிரமத்தை அறிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? விண்ணப்பம் செய்யணும். அப்படி விண்ணப்பம் செஞ்ச உடனே அவர் சொல்கிற ஒரு காரியம், எவ்வளோ பெரிய ஜலப்பலாய் உன் மேலே வந்து மோதினாலும் அது ஒன்று என்ன செய்யாது? அணுகாது. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? 3வது என்ன செய்யணும்? பாவத்தை என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கிறணும், அக்கிரமத்தை அறிக்கிறணும், வேதனை அறிக்கணும். ஒரு சின்ன பாவம் இருந்தாலும் அறிக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சத்தில் உண்மை இல்லவன் அணையத்தில் பெரிய ஜாதி ஆக்குவான். அல்லேலூயா. இன்றைக்கி காலையில் நான் யோசனை பண்ணேன், இந்த காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம என்ன அக்கிரமம் பண்ணியிருக்கோம், என்ன அட்டுழியம் பண்ணியிருக்கோம், என்ன பாவம் பண்ணியிருக்கோம், ஒவ்வொன்றா சொல்லி ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டுருக்கும்போது ஒரு பாவம் எனக்கு வந்துச்சு. என்ன ஒரு அக்கிரமம் வந்துச்சு. என்னன்னு கேட்டால், நான் 6ஆவது படிக்கும்போது மதுரை தல்லாகுளத்தில் ஸ்கூலு, மதுரை தல்லாகுளத்தில் படிச்சுட்டு புதூர் வரைக்கும் நடந்தே போவோம், தோல்பையை போட்டுட்டு படிச்சுட்டு நடந்தே போவோம். அப்போ நடந்து போகும்போது அது ஒரு நல்ல பைபாஸ் ரோடு, டிராஃபிக் இல்லாத ஒரு இடம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த பக்கம் வந்து ஒரு பலசர கடை வச்சுருக்கிற ஆள் என்ன பண்ணுவார்னா, பின்னாடி சரக்கை வாங்கி மூடையை வச்சுட்டு 2 பக்கமும் வாழைப்பழத்தை தொங்க விட்டுட்டு பின்னாடி கேரியரில்
பின்னாடி கேரியில் 2 பக்கம் வாழைப்பழம் தொங்க விட்டுட்டு அவர் போவார், எங்களை கடந்து போவார். அதில் என் கூட வந்த தடத்தில் ஒரு பையன் இருக்கான். டே ரொம்ப பசிக்குதுலடா அப்படின்னு. ஆமாடா அப்படின்னு. இரு நான் வரேன், இரு என்னடா செய்ய போகிறேன், உனக்கு 2 பழம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா. எங்கடா போய் வாங்க போகிற, இரு பார்த்துக்கிட்டு இரு அப்படின்னு சொன்னேன். சரி நானும் பார்த்தேன். அந்த ஆள் சைக்கிள் எப்படியே போய்கிட்டே இருந்தார். அவன் பின்னாடியே போனான். பின்னாடி போய்கிட்டு இருக்கும்போது சைக்கிள் அந்த ஆள் இப்படி பையை தான் ஓட்டி போனார். இவன் பையை போய் அப்படியே ஒரு பழத்தை அப்படியே திரிக்கிட்டே இருந்தான். ஓட்டிக்கிட்டே அப்படியே திரிக்கிட்டே இருந்தான். ஒரு பழத்தை வாங்கிட்டு எடுத்துக்கிட்டான், பையில் போட்டுக்கிட்டான். அப்புறம் திருப்பி இன்னொரு இப்படி வந்து இப்படி போய் இன்னொரு பழத்தை அப்படியே திருக்கிட்டு பையில் போட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டான். என்னடா பார்த்தியா என் திறமையை பார்த்தியா? அந்த ஆள் பார்க்கலையா? அவர் பார்க்க மாட்டல. பின்னாடி நடக்கிறது நான் போகிறது தெரியாதுல்ல, பழம் பிக்கிறதே அவருக்கு தெரியாதுல்ல அப்படின்னா. இந்த ஒரு பழத்தை சாப்பிடு அப்படின்னா நானும் சாப்பிட்டேன். ஆனால் இப்போ உணர்றேன், அட பாவி மனுஷா, அன்னைக்கு திருடி தின்ன பழம் அது பாவம் இல்லடா, அது சாபம் இல்லடா, அது அக்குறம் இல்லடா. இப்போ நினைப்பு எனக்கு வருது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படின்னா கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் என்ன செய்வான், பெரிய ஜாதி ஆக்குவார். அப்போனா சின்ன அக்கிரமாக இருந்தால் கூட, பாவத்தில் வந்த காசை சாப்பிட்டா கூட அது நமக்கு என்னவா மாறிடுது, சாபமாக மாறிடுன்னு பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அக்கிரமங்கிறது. இதுதான் என்னது, அக்கிரமம். அப்போ இந்த பாவத்தெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்கணும், அறிக்கை பண்ணணும். அதாவது பாவத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை, யாருக்கு துரோகம் பண்ணியிருக்கோம், யார் வாழ்க்கையில் நம்மளால் சில வாழ்க்கை கெடுத்துருக்கு அப்படிங்கிறது எல்லா காரியத்தையும் சொல்லி ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், மனம் இறங்குவார். அடுத்து 4வது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், சங்கீதம் 34:1. அப்போ 4வது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, கர்த்தரை நீங்கள் என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும், கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கணும். சரிங்களா? 4வது செய்ய வேண்டிய ஒரு காரியம். சரி, இப்போ நான் சொன்னதை திருப்பி சொல்லுங்க பாப்பா. முதல்ல என்ன செய்யணும்? புரியலையா? நான் ஏன் கேட்குறேன்னா, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா புரியலையான்னு தான் கேட்குறேன். முதல் என்ன செய்யணும், முதல் என்ன நினைப்பு உங்களுக்கு வரணும்? ஒரு விசுவாசம் என்னதுன்னா, நான் கேட்பேன், அவர் கொடுப்பாரு, நான் பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு என்ன செய்யணும், அந்த நினைப்போட போய் உட்காரணும். 2வது என்ன செய்யணும், நம்மளை என்ன செய்யணும், உங்கள் ஆத்மாவையும் உங்கள் இதயத்தை ஆராய்ச்சி பண்ணணும். என்ன ஆராய்ச்சி பண்ணணும், என்ன தப்பு பண்ணியிருக்கேன், இன்றைக்கி மாமியார் வஞ்சிருக்கிறேனா, அத்தையை திட்டிருக்கிறேனா, புருஷனை திட்டிருக்கிறேனா, சொந்தக்காரங்களை திட்டிருக்கேனா, சித்தப்பனை திட்டிருக்கேனா, அதுக்காக ஏசப்பட என்ன செய்யணும், மனம் வருந்தி மன்னிப்பு வைக்கணும். 4வது என்ன செய்யணும், நீங்கள் கர்த்தரை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 4வது மகிமைப்படுத்தணும். 5வது வாசிங்க, சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது இப்போ கவனிங்க, நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, வேதத்தை எடுத்து அடுத்தபடி இப்போ முதல் சொல்லிட்டு புரிஞ்ச வரைக்கும் சொன்னது புரிஞ்சாங்க, புரிஞ்சுன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. புரியலை அப்படின்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. புரியுது? ஓகே, புரியுதில்ல? இப்போ முதல் என்ன செய்யணும், ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும், நான் ஜெபிக்க போகிறேன், கொடுக்க போகிறாரு, வாங்க போகிறேன், நெருக்கத்தில் நான் கூப்பிடும்போது அவர் சன்னிதானத்தில் என் விண்ணப்பம் போகணும்னு நினப்ப உங்களுக்கு இருக்கணும். 2வது நம்ம இதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். சரிங்களா? 3வது பாவத்தை அறிக்கணும். 4வது துதிக்கணும். சரிங்களா? 5வது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் வேதத்தை தியானிக்கணும். ரைட்டா? அப்படின்னா எப்படி தியானிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த காரியத்துக்கு நீ ஜெபிக்க போகிறீங்க, எந்த காரியத்துக்கு ஜெபிக்க போகிறீங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கொள்ளணும். சரிங்களா? ஓகே, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு கண்ணு வலிக்குது. என்ன வலிக்குது? ஹலோ, என்ன சொல்கிறீங்க? கண்ணு வலிக்குது. அப்போ கண்ணுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜெபிக்கிறீங்க. கண்ணுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னால் இங்கே இருங்க, கண்ணுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னால் அதாவது ஒரு திட்டம் போட்டுருங்க, இந்த காரியத்தை ஜெபிக்க போகிறேன்னு திட்டம் போட்டுருங்க. திட்டம் போட்டு கண்ணுக்காக ஜெபிக்க போகிற அப்படின்னா, அப்போ வேதத்தில் கண்ணு சம்மந்தப்பட்ட காரியம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அப்புறம் பொறுக்கி வாசிக்கணும். ஓகே, அப்போ என்ன, பரிதிமை பிறவி குருடன் என்ன செஞ்சான், பிறவி சப்பானி பிறவி குருடன் அவன் ஏசப்பான்னு சொல்லி என்ன செய்கிறான், கத்துறான். கத்தும் போது எல்லாரும் அதட்டுறாங்க, அவன் அமைதியாக இருக்கிறான். அப்புறம் திருப்பி மேற்கொண்டு கத்தும் போது ஏசப்பா நின்று அவனை கூப்பிடுங்கிறாரு. உன்னை கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க. அவன் கையில் வச்சிருந்த கம்பு, மேலே போட்டிருந்த போர்வை அவன் தூக்கி எறிகிறான். ஏசப்பட போகிறான். நான் அவனுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. நான் பார்வை அடையன்னு சொல்கிறான். ஒரு நோயை பார்வை அடைஞ்சிட்டான். அவன் பார்வை அடைஞ்சு வெளியே சென்றான். இந்த காரியத்தை எடுத்து படிக்கணும், பைபிளில் எடுத்து படிக்கணும். ஓகே,
படிச்சுட்டு இதை ஒரு நிமிஷம் என்ன செய்யணும், தியானிக்கணும். அடுத்து 2 குருடர்கள் பார்வையில்லாமல் இருக்கிறாங்க, அதை ஜெபிக்கிறார், அற்புதம் நடக்குது. அடுத்து மோசே 120 வயசுல அவன் கண்டு பழுதாகலை அப்படிங்கிற காரியம் இருக்குது, அதை நீங்கள் படிக்கணும். அதை படித்து அப்படியே அந்த சப்ஜெக்டை தியானிக்கணும். ஓகே, ரைட், ஓகே. இப்போ கடன் பிரச்சனைக்கு ஜெபிக்க போகிறீங்க, கடன் பிரச்சனைக்கு ஜெபிக்க போகிறீங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண பிரச்சனைக்கு ஜெபிக்க போகிறீங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ஏசப்பா மீன் வாயில் பணத்தை வர வச்சார். அந்த பேதுரு பார்த்து சொல்கிறார், நீ போய் தூண்டியை போடு, முதல் மீன் பிடி, அந்த மீனை வாயை போல அதில் ஒரு வெள்ளி பணம் இருக்குது, அது வரி கட்டு அப்படிங்கிறாரு. அந்த சம்பவத்தை படிக்கணும். சரிங்களா? கடன் பிரச்சனையை ஜெபிக்க போகிறனால அந்த 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 சப்ஜெக்ட் என்ன செய்யணும், பைபிள் எடுக்கணும், எடுத்து தியானிக்கணும். அடுத்து கரணை அடைக்கிறதுக்கு எண்ணெயை விற்று கரணை அடைக்க உதவி செஞ்சார். அந்த 1 நாள் 2 நாள் அந்த சம்பவம் இருக்குது, அதை நீங்கள் என்ன செய்யணும், அதை படிக்கணும். படிச்சுட்டு அதை தியானிக்கணும். அடுத்து 5:2 மணி பெருக போனார், அதை படிக்கணும், அதை தியானிக்கணும். புரியுதா, புரியலையா? எந்த காரியத்துக்கு ஜெபிக்க போறீங்களோ அந்த காரியத்துக்கு உண்டான சம்பவத்தை எடுத்து பைபிளில் படித்து நீங்கள் என்ன பண்ணணும், தியானிக்கணும். புரியுதாங்க உங்களுக்கு? சரி, சரீரத்தில் ஒரு வித பலவீனம் இருக்குது. அப்போ அந்த பலவீனத்துக்கு ஜெபிக்க போகிறீங்க அப்படின்னா, பலவீனத்தில் ஜெபிக்கிறதுக்கு எத்தனையோ அற்புதங்கள். செத்த பிரேதங்களை உயிரிட எழுப்பியிருக்கிறாரு, 12 சிறுமி உயிரிட எழுப்பியிருக்கிறாரு, பரிதிமை பிறகு பார்வை கொடுத்துருக்கிறாரு, 4 நாள் இருந்தெல்லாம், இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. பலவீனத்தை சுகம் கொடுத்துருக்க, வாதனையை குணமாக்கி இருக்கிறாரு, செவிட்டு ஊமையை பேச வச்சிருக்கிறாரு. இந்த காரியத்தை பூரா பொறுக்கி என்ன செய்யணும், நீங்கள் வாசிக்கணும். வாசித்துட்டு அதை என்ன செய்யணும், நீங்கள் தியானம் பண்ணணும். ஓகே, தியானம் பண்ணணும். தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், விண்ணப்பத்தை வைக்கணும். எப்படி விண்ணப்பத்தை வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க ஆதியாகமம் 18:32. நான் சொல்லிடுறேனே. ஆதியாகமம் 18:32 என்ன செய்றாரு, ஆபிரகாம் லோத்துக்கா என்ன செய்றாரு, பரிந்து பேசுகிறாரு, லோத்து குடும்பத்தை காப்பாற்றுறாரு. அடுத்து யோபு என்ன செய்றாரு, பரிந்து பேசுகிறார். யாருக்கு பரிந்து பேசுகிறார்? யோபு தன் நண்பர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறாரு. இப்படி ஜெபிச்சு நடக்கிற காரியம் என்ன நடக்கிற காரியம்? யோபு ஜெபிச்சு நடக்கிற காரியம் என்ன சொல்லுங்க? ஐயா, யோபு நண்பர்களுக்காக ஜெபிச்சாரு, அதுக்கு பிற்பாடு யோபுக்கு என்ன நடந்தது, என்ன வந்துச்சு சொல்லுங்க? ரெட்டிப்பான ஆசீர்வாதம் யோபுக்கு வந்துச்சு. எல்லாம் சொல்லுங்க, யோபு. நல்ல ஃபயரா சொல்லுங்க, யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது யோபு சிறையிருப்பு மாறினது. யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது. கையை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க. புரியுதா? எதுக்கு அவனு ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க காரியத்துக்கு ஜெபிக்க கூடாது. யோபு யாருக்கா ஜெபிச்சாரு? நண்பர்களுக்கு ஜெபித்தார். அப்ப நீங்க என்ன செய்யணும், சபைக்கு ஜெபிக்கணும், சபை விசுவாச குடும்பங்களுக்கு ஜெபிக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் கஷ்டப்படுற அவங்களுக்கு ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு ஜெபிக்கணும். ஓகே, இதுவரை சொன்னது புரியலையா? இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு அடுத்து இன்னொரு காரியத்தை செய்யணும். ஏசாயா 40:31 சீக்கிரம் எழுதி கொள்ளுங்க. ஏசாயா 40:31 வாசிக்க டக்குன்னு. கர்த்தர் காத்திரவர்கள் புதுபலன் அடைந்து, ரைட். சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அற்புதம் செய்ய போற என்பதை நீங்க என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்கள். அப்படி அறிஞ்சு கொண்டுட்டு இன்னொரு காரியத்தை நீங்க செய்யணும். அப்போஸ்தலர் 22:17 அடுத்தபடி இன்னொரு காரியம் செய்யணும். அப்போஸ்தலர் 22:17 இப்ப இப்ப கவனிங்க. இப்ப பாருங்க, இப்ப நீங்க கடன் பிரச்சனைக்கு ஜெபிச்சிருக்கலாம், சுகத்துக்கு ஜெபிச்சிருக்கலாம், திருமண காரியத்துக்கு ஜெபிச்சிருக்கலாம், என்ன எந்த காரியத்துக்கும் ஜெபிச்சிருக்கலாம். ஓகே, அடுத்த செய்ய வேண்டிய ஒரு காரியம் நான் முடிக்க போறேன். இப்ப என்னென்ன செய்யணும் சொல்லுங்க பாப்பா. யாராச்சும் முதல்ல என்ன செய்யணும்? விசுவாசம். ரெண்டாவது சொல்லுங்க, என்னுடைய இதயத்தை ஆராய்ச்சி பார்ப்பேன். அதாவது ஆராய்ச்சி பண்ணாலும் உங்க இதயத்தில் என்ன இருக்கு, கசப்பு இருக்கா, வெறுப்பு இருக்கா, பொய் இருக்கா, சண்டை இருக்கா, பிரிவினை இருக்கா, யாரையும் குறை சொல்லி இருக்கிறனா, யாரையும் அடிச்சிருக்கிறனா, தப்பு வேண்ட இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், உங்க சிந்தனையையும் உங்க இருதயத்தையும் ஆராய்ந்து என்ன செய்யணும், பார்க்கணும். அப்படியே ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். ஓகே, அடுத்து என்ன செய்ய, அடுத்து பாவத்தை அறிக்கணும், அடுத்து கர்த்தரை துதிக்கணும், அடுத்து தியானிக்கணும். சரியா? எந்த தியானிக்கணும்? எப்படி சும்மா தியானிக்கிறதா? உங்களுக்கு என்ன தேவை, எதை கேட்க போறீங்களோ அதை என்ன செய்யணும், தியானிக்கணும். ஓகே, அப்படி தியானிச்சுட்டு இன்னொரு காரியம் சொல்றேன். இன்னொரு காரியத்தை நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா
இந்த இந்த வசனத்தில் இந்த அப்போஸ்தலர் 21:17 என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெபிச்ச காரியத்தில் விசுவாசத்தில் அதை தியானம் பண்ணணும், விசுவாசத்தை அதை நினைக்கணும். ஓகே, எப்படி தெரியுமா? நீங்கள் கேட்டீங்களே, ஜெபிச்சிங்க இல்லையா, அந்த காரியத்தை இப்போ விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவை நிச்சயமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் கேட்ட காரியத்தை இப்போ ஒன்றும் கிடையாது, உங்கள் மகளுக்கு திருமண காரியத்துக்கு ஜெபிச்சிருக்கிறீங்க. எப்படி? எடுத்துக்காட்டுக்கு உங்கள் மகளுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க? திருமண காரியத்தை ஜெபிச்சிருக்கீங்க, ஜெபிச்சு முடிச்சுட்டு ஒரு அமைதியின் நேரம் அப்படிங்கிற ஒரு நேரத்தை எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க. ஒதுக்கி அப்படியே உட்காந்து அப்படியே கண்ணை மூடி நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த காரியத்தை விசுவாசிக்கணும். அது எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பொண்ணு திருமண கோலத்தில் இருக்கிற மாதிரி, ஒரு பெரிய திருமண மண்டபத்தில் இருக்கிற மாதிரி, அநேக ஜனங்கள் உங்கள் பொண்ணை பார்த்து வாழ்த்துற மாதிரி அப்படி ஒரு கற்பனை பண்ணி, கல்யாணம் முடியலை, கல்யாணத்துக்கு ஜெபிச்சிருக்கீங்க, மாப்பிள்ளை பார்க்கல, மாப்பிள்ளைக்கு ஜெபிச்சிருக்கீங்க, ஜெபிச்சு முடிச்சிட்டீங்க, அப்போ அந்த காரியம் நடக்கணும், அப்போ அந்த காரியம் வரணும், அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அமைதி நேரத்தை கொண்டு வந்து கண்ணை மூடிக்கிட்டு, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்பட நிச்சயமா இருக்கிறது, இல்லாதது இருக்கிறது ஒரு அழைக்க தெய்வம். உங்க பொண்ணு திருமணம் ஆகல, திருமணம் முடிஞ்ச மாதிரி ஒரு கற்பனை பண்ணி தியானம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. இப்படி எந்த காரியத்துக்கு ஜெபிச்சிருக்கீங்களோ அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணணும், கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும்? அதை விசுவாசத்துக்கு கொண்டு வந்துடணும். அல்லேலூயா. இப்போ உங்கள் பொண்ணு பலவீனமாக இருக்குது, முடியாமல் இருக்குது, அப்போ நான் ஜெபிக்கிறீங்க, ஜெபிச்சுட்டு அந்த பொண்ணை முன்னாடி கொண்டு வந்து, அந்த பொண்ணு நல்லா அழகா, நல்லா உடம்பு திடாகார்த்தமாக, நல்லா ஓடுற மாதிரி, நல்லா படிக்கிற மாதிரி, அப்படி ஒரு கற்பனை பண்ணி, இந்த மாதிரி என் பொண்ணு வரப்போகுது அப்படி சொல்லி கற்பனை பண்ணி ஒரு விசுவாசமாக நீங்கள் அதை தியானம் பண்ணணும். அல்லேலூயா. அப்படி பண்ணிட்டீங்கன்னா, அப்படி செஞ்சிட்டிங்கன்னா, அதே மாதிரி கடன் பிரச்சனை அடைகிறதுக்கும், அதே மாதிரி தொழில் காரியங்களுக்கும், அதே மாதிரி படிப்பு காரியங்களுக்கும் இப்படி நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு வேலைக்காண்டி ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபிச்சு முடிச்சிட்டீங்க, உடனே என்ன செய்யணும்? கண்ணை மூடணும். நீங்கள் என்ன செய்றீங்க? ஒரு 2 வீலர் போகிற மாதிரி, ஒரு பேக்கை போட்டுட்டு போகிற மாதிரி, அங்கே ஆஃபீஸில் போய் ஒரு ஆஃபீஸில் உட்கார்ற மாதிரி, அந்த சீட்டில் உட்கார்ற மாதிரி, எல்லோரும் உங்களை நோட்டை நீட்டுற மாதிரி, நீங்கள் சைன் போட்டு கொடுக்குற மாதிரி, இன்னொருத்தர் நோட்டை நீட்டு சைன் போட்டு கொடுக்குற மாதிரி, அம்மா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க, எஸ் ஐ சைன் ப்ளீஸ் கம் ஹியர், வாட் இஸ் ஹாய் அப்படின்னு பேசுங்க. அப்படின்னு பேசிவிட்டு அப்படியே ஒரு கற்பனை பண்ணுங்க. கற்பனை பண்ணோன்னா அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கவர் வரும், அம்மா இந்த வேலைக்கு உங்களை எனக்கு எடுத்துக்கிறோம், உடனே ஆஃபீஸ் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வாங்க, அட்டன் பண்ணுங்க அப்படின்னு நியூஸ் வந்துடும். கையை தட்டி அப்பக்கம் மகிமை செலுத்து. என்ன ஏசப்பாட்ட கேட்டால் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ காரியத்தையே செய்யணும் அப்படிங்கிறீங்க. அவர் என்ன உங்களை உருள சொல்கிறாரா? அவர் உங்களை பெறல சொல்கிறாரா? இல்லை தலையில் நிற்க சொல்கிறாரா? இது ஒரு சாதாரண மேட்ரு தானே. இப்படி சொல்லிட்டு கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு முடிச்சிடணும். எப்படி? சங்கீதம் 138:8. சங்கீதம் 138:8 டக்குன்னு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உம்முடைய கிருபை எனக்கு. ஜெபத்தை முடிச்சுப்புட்டு என்ன சொல்லணும்? என்ன சொல்லுங்க? கர்த்தாவே. அப்புறம் என்ன போட்டு? கர்த்தாவே. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தாவே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்புறம் ஒரு பாட்டை பாடிடுங்க. அல்லேலூயா. கடைசி இந்த வார்த்தையை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தர் பெரிய காரியச்சவர். எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். துஷம்மரத்து நம்மள கரபா ரத்து நம்ம தூரபால கர தூரபால கர தூரபால கரபா துஷந்த நம்மள கர தூரபால கரபா. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. தகப்பனே மே துதிக்கிறோம், பிதாவை மே துதிக்கிறோம். இந்த வேளையிலே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை இடத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.